வணக்கம் ராஜேஷ். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று எஸ்ஐஆர் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அங்கு யார் யாரெல்லாம் வருகை தந்துள்ளார்கள், கூடுதல் கள தகவலை பதிவிடலாம். ராம்குமார், மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் எனக்கூடிய இந்த வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்தம் என்பது நடைபெற இருக்கிறது. சரியாக நவம்பர் 4ஆம் தேதி முதல் தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பீகார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இம்மாதிரியான ஒரு நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. அப்பொழுது 64 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. குறிப்பாக சிறுபான்மையினருடைய வாக்குகள் என்பது நீக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடுமையான அந்த போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். ராகுல் காந்தியை பொறுத்தவரைக்குமே அவர் பீகாரில் மிகப்பெரிய ஒரு யாத்திரையை நடத்தியிருந்தார். இந்த திட்டத்திற்கு எதிராக, இந்த பணிகளுக்கு எதிராக இம்மாதிரியான ஒரு அநீதியை இழைத்திருக்கிறது, ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு செயலை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். பீகாருடைய நிலைமை அப்படி என்றால் அடுத்து இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் இந்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள இருக்கிறது. இதற்குத்தான் கடுமையான எதிர்ப்பை இங்கு இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரைக்குமே தேர்தல் ஏப்ரல் மாதத்தில் இன்றும் 5 மாதங்களுக்குள்ளாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது பீகாரில் நடந்தது போல சிறுபான்மையினர் வாக்குகளை குறிவைத்து பாஜக இந்த மாதிரியான உயர் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனால் இதை எந்த விதத்திலும் அனுமதிக்க கூடாது. இந்த சட்ட திருத்தம், அதாவது இந்த பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதெல்லாம் குறித்து விவாதிப்பதற்காக, அடுத்த கட்ட நடவடிக்கைகளை குறித்து விவாதிப்பதற்காக திமுக தலைமையில் தற்பொழுது அனைத்து கட்சி கூட்டம் என்பது சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 64 கட்சிகள், தமிழகத்தை சேர்ந்த பதிவு செய்யப்பட்ட 64 கட்சிகளுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு சில கட்சிகள் தங்களுடைய அந்த அழைப்பை, திமுகவினுடைய அழைப்பை நிராகரித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையிலான அணி, அதே போல உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. நாம் தமிழர் கட்சிகளுக்கு கூட அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். நாம் தமிழரை பொறுத்தவரைக்கும் நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் இயங்கக்கூடிய அந்த அணி உள்ளிட்டவைகள் கூட தொடர்ச்சியாக எஸ்ஐஆருக்கு எதிராக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்குமே அவர்களுடைய பொதுக்குழுவில் இந்த எஸ்ஐஆர் திட்டத்திற்கு, சிறப்பு இந்த வாக்காளர் பட்ட திருத்த பணிகளுக்கு அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பொதுக்குழுவிலேயே பதிவு செய்திருந்தார்கள். இருந்த போதிலும் திமுக தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம், அனைத்து கட்சி கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருப்பதால் அதை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். அரசு சார்பாக இந்த கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் பங்கேற்றிருப்போம் என்பது இந்த புறக்கணித்த கட்சிகளுடைய விவரங்களாக இருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் தெரிய வரும். இதனைத் தொடர்ந்து மதியம் 1 மணி அளவில் முதலமைச்சர் அல்லது திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் யாராவது ஒருவர் செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திருத்த பணிகளை பொறுத்தவரைக்குமே ஏற்கனவே பீகாரில் மிகப்பெரிய ஒரு நடைப்பயணத்தை ராகுல் காந்தி அவர்கள் மக்களிடையே ஏற்படுத்தியிருந்தார். ஏன் இந்த மாதிரியான ஒரு சிறப்பு திருத்தத்தை அவர்கள் செய்கிறார்கள் என்பது குறித்து அவர் நடைப்பயணத்தை மேற்கொண்டு மக்களுக்கான அந்த தெளிவை ஏற்படுத்தியிருந்தார். அம்மாதிரியான முயற்சியை தமிழகத்தில் முதலமைச்சர் முன்னெடுப்பாரா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆக மொத்தத்தில் எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்று கூடி இந்த விவாதத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டு செல்லப் போகிறார்கள் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், இந்த எஸ்ஐஆர் என்பது பீகாரில் இருந்து எதிரொலிக்க முடிந்ததை நாம் பார்க்க முடிந்தது. இந்நிலையில் தமிழகம் உட்பட அடுத்து தேர்தல் வரக்கூடிய மாநிலங்களில் தற்போதே இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதற்கு அவர்கள் சில காரணங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். அங்கு எந்த ஒரு தேவையில்லாத நடவடிக்கை இங்கு எடுக்கப்படக்கூடாது என்ற ஒரு உத்தரவாதத்தையும் அவர்கள் அளித்திருந்தார்கள். அதனை மீறி இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முக்கியமாக என்னென்ன விவாதங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன?
குறிப்பிட்டு நாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த விழிப்புணர்வை பாஜக துணையோடு தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது என எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா பீகார் எலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த பணிகளை அவர்கள் ஒருங்கிணைத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் பீகார் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே ராகுல் காந்தி நடத்திய அந்த நடைப்பயணம் என்பது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்கியிருந்தது. மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது. அதன் பின்புதான் எஸ்ஐஆர் என்றால் என்ன என்ற ஒரு விழிப்புணர்வு அனைத்து மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு தெளிவு என்பது கிடைத்தது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த சிறப்பு திருத்த பணிகள் என்பது எவ்வாறு நடைபெற போகிறது என்பது குறித்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் 3 நாட்களுக்கு மேலாக அவர்கள் வந்து பார்க்கும் பொழுது இல்லை என்றால் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படும் என்ற ஒரு அடிப்படை பல்வேறு கட்டங்களாக தேர்தல் ஆணையம் வகுத்து கொடுத்திருக்கிறது. அந்த விதிகள் என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமாக இருக்கிறது என்பதுதான் எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு. நீங்கள் அவசர கதியில் அவசர காலத்தில் இம்மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது எந்த வகையில் நியாயம் என்பது அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்றும் ஒரு 4 மாதங்கள் தான் இருக்கிறது. அதற்கு முன்பாகவே இதை செய்திருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் 4 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவசரமாக அவசர கதியில் தேர்தல் ஆணையம் இம்மாதிரியான ஒரு முயற்சியை மேற்கொள்வது ஏற்புடையது அல்ல என்றுதான் திமுக தொடர்ச்சியாக செய்து வருகிறது. இது குறித்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்பது திமுகவினுடைய எண்ணமாக இருக்கிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்குமே பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதே போல பாஜக போன்ற கட்சிகள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கான அழைப்பு என்பது விடுக்கப்படவில்லை. அன்புமணி தலைமையில் இயங்கக்கூடிய பாமகவினுடைய ஒரு அணிக்கு அழைப்பு என்பது விடுக்கப்படவில்லை. ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான். ஏன்னா அனைத்து கட்சிகளையுமே கூட்டும் பொழுது அனைத்து கட்சிகளில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளும் பங்கேற்கும் பொழுது அவர்கள் எல்லாம் என்ன மாதிரியான தரவுகள் கொடுக்கிறார்கள், அந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான அந்த ஆலோசனைகளை வழங்குகிறார்கள் என்பதையெல்லாம் கவனித்து அதற்கான முயற்சிகளை இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுக பிரதான நடவடிக்கையாக மேற்கொள்ளும் என்று தெரிகிறது. ராம்குமார். ராஜேஷ், தற்போதைய கள தகவலுக்கு நன்றி. நாம் கூடுதல் விவரங்களோடு மீண்டும் இணையலாம்.